Thank you, Team Kalvi. It was wonderful, and the association and to know the teachers and the kind of work that you guys are doing here, and for the opportunity to hear to connect with many parents. Inniki modern parenting la, modern society la, 3 practices that changes your whole parenting game. So inge yaar vandu unga vaalkai sukama irukano sandoshama irukonu edirpaakreenga. நம்ம எல்லாம் பேர் எதிர்பார்க்குறோம், கரெக்ட் தானே? ஸோ 2019 நானும் என் ஒய்ஃபும் ஒரு வயசு குழந்தையோட ஒரு இயற்கையான ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க அங்கே. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 வயசு பையன் அவன் கூட நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த கான்வர்சேஷனில் என்ன ஆச்சுன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் குட்டி பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு வாழ்க்கையில் சுக்கம் வேணுமா துக்கம் வேணுமான்னு. அந்த 10 வயசு பையன் வந்து இப்படி கொஞ்சம் பசில்டாக பார்த்தான். அப்புறமா என்கிட்ட என்ன கேட்குறான்னா, Uncle, do you want to live an unhappy life? I said, no, I want to be very happy. So he said, Uncle, லைஃப்பில் வந்து சுக்கமும் இருக்கும் துக்கமும் இருக்கும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஸோ ஒரு 10 வயசு பையன் இந்த ஒரு ரிப்ளை, இந்த ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு 10 வயசு பையனுக்கு இந்த யோசனை, இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி வருது? அப்போ நான் கேட்டேன், தம்பி உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? அப்போ பின்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க. ஸோ அவன் லைட்டாக சொன்னான், இந்த அம்மா தான் நாங்கள் எல்லா பேர் வந்து ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து பேசுவோம், இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இதெல்லாம் இதை பற்றி பேசுவோன்னு. அப்போ நான் அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா உங்கள்கிட்ட எப்போ உட்காந்து பேசலான்னு. ஸோ ஐ எம் அ நியூ ஃபாதர், அ நியூ பேரண்ட், ஐ வுட் லவ் டு சிட் அண்ட் டாக் டு யூ. ஸோ அம்மா சொன்னாங்க, லஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் வாங்க, நாங்கள் உட்காந்து பேசலான்னு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அம்மாட்ட கேட்டேன், I am a new parent, what suggestions or what advice would you give to me that I can be a better father, a better parent to my child? இன்றைக்கி இருக்க காலத்தில் என்ன ஈஸியாக இருக்குன்னா, நம்ம பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அமுச்சுட்றோம். ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம பொறுப்பு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஸ்கூல் தான் பார்த்துக்கணும், நம்மளுக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாதுன்னு. ஸோ சின்ன குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக சொன்னாங்க, பேரண்ட் அண்ட் த டீச்சர் ஹேஸ் டு பி இன் அ சிங்க், ஹேஸ் டு பி இன் அ யூனிட்டி. ஏன்னா ஸ்கூல் வந்து it cannot provide everything that you want the school for the child to have with you. ஸோ அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும்போது 3 விஷயம், அந்த 3 விஷயம் மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அம்மா அழகாக சொன்னது என்ன 3 விஷயம்னு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அம்மா சொன்னாங்க, உங்கள் பேரண்டிங்கில் வந்து பில்ட் த சைல்ட்ஸ் செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை. ஸோ எல்லா குழந்தைக்குமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஸோ யாருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்க வந்து சரி இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம், இன்றைக்கி வந்து அழகாக இதை செய்வோன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக யூடியூப் ஓப்பன் பண்ணி குக் பண்ணுறீங்க. குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லாமே ரெடி பண்ணுறீங்க. அதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீலாம் சமைச்சதே கிடையாது, வீணாக போகும், எல்லாமே வேஸ்ட்டாக போகும், இதுக்கு பேசாமல் நான் வெளியே சாப்பிட்டு வந்திருப்பேன். இப்படி சொன்னோடனே உங்கள் தன்னம்பிக்கை என்ன ஆகுது? மேலே ஏறுதா கீழே போகுதா? கீழே தானே இறங்குது. ஸோ குழந்தை வந்து ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு வாளி தண்ணி இருக்கும், அதை வந்து என்ன ட்ரை பண்ணுதுன்னா அந்த வாளியை தூக்கி என்னால் கொண்டு போக முடியும், அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அந்த குழந்தைக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த 2 வயசு குழந்தைக்கு நீ தூக்கிட்டு போகாத, நீ தூக்கிட்டு போகாத, உன்னாலலாம் முடியாதுன்னு. சின்ன வயசுலேருந்து உன்னால் முடியாது, நீ பண்ணாத, நீ பண்ணாத. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 200 to 400 தடவை ஒரு குழந்தைக்கு வந்து வேணான்னு சொல்கிறோம். எப்போ குழந்தை வந்து என்னால் முடியும்னு யோசிக்குதோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, உன்னால் முடியாது. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால், என் பையனுக்கு வந்து 2.5 வயசு இருக்கும் போது நைட் வந்து காப்பர் பாட்டிலில் தண்ணியை வந்து நான் தான் ஊற்றணும்னு சொன்னான். ஸோ நீ தான் ஊற்றணும்னு சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு தெரியும், 2.5 வயசு பையன் வந்து தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? எல்லாமே சிந்திடும். ஸோ எதுவுமே பண்ணலை. ஒரு சின்ன தட்டு இருக்குது, அந்த தட்டை வந்து அந்த பாட்டில் கீழே வச்சேன், அவன் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணான், சிந்தினா தண்ணி வந்து மறுபடி அந்த பாட்டுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ வேணான்னு சொல்லலை, உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. ஸோ ஆஸ் அ பேரண்ட் இட்ஸ் அ பிகஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபைண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே எஸ் டு அவர் சில்ட்ரன். 2வது விஷயம் அம்மா சொன்னது என்னதுன்னா, பை லெஸ் டாய்ஸ் அண்ட் மோர் அன்சூப்பர்வைஸ்ட் பிளே. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், 2 ஹோட்டல் இருக்குது. ஒரு ஹோட்டல் வந்து மெனு கார்டு பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கும், 5 சூப்பு, 25 ஜூஸு, 25 கறி, பரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாமே இருக்கும். அடுத்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 4 மெனு தான், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா. எது உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் குழந்தையோட வார்ட்ரோப்பில் இல்லாட்டி ரூமில் எல்லாமே டாய்ஸ் ஆக்டிவிட்டீஸாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இதை வச்சு விளாட்றதா அதை வச்சு விளாட்றதா? The child gets extremely overwhelmed to play with toys then. So the lesser the toys, ஏன்னா நம்ம எல்லாமே சின்ன வயசில் இருக்கும் போது ஸ்பூன் வச்சு விளாடுவோம், வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு தான் விளாடுவோம் பொதுவாக. போன வருஷம் உத்தராகண்ட் போயிருந்தோம்.
ஸோ உத்தராகண்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் நிறைய பெபிள்ஸ் இருக்கும். அந்த பெபிள்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், ஒரு ஷேப்பே இருக்காது, ஒரே ஷேப்பாக இருக்காது எல்லா பெபிள்ஸுமே. ஸோ அந்த பெபிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ஒன்று வந்து ஃப்ரீ, ரெண்டாவது இட்ஸ் அன் அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே. அந்த குழந்தை வந்து அழகாக அதை டவராக பில்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. So the lesser the toys, the more easier it gets for your child. There's a lot of research that's going on that please buy less toys for your children. எல்லாமே வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஸ்கூல் அனுப்பிச்சுடுறோம் மைண்டை டெவலப் பண்ணுறதுக்கு, வீட்டிலும் என்ன பண்ணுறோம்னா ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா மைண்டை டெவலப் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன மிஸ் ஆகுதுன்னா, இங்கே கேம்பிரிட்ஜோட இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அழகாக ஒன்று பார்த்தேன். கேம்பிரிட்ஜ் சிலபஸில் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெவலில் வந்து வெல்பீயிங்னு ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களோட வெல்பீயிங், இமோஷ்னல் வேல்யூ. ஏன்னா இந்த வயசில் 0 to 7 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சைல்டு. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, எல்லா பேருக்குமே தெரியும்ல, சின்ன வயசாக இருக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்குருவாங்க. அதுக்கு தான் பாடம் சொல்லிக் கொடுக்குறோம், ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோம், ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். பட் இது எல்லாமே என்னது, ஃபார் த மைண்ட். பட் மைண்டு பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூல் அனுப்பிச்சுட்டோம், நல்லா சம்பாதிச்சா நல்ல ஒரு ஜாப் கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறோம். பட் அது வந்து அ மீடியம் ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, ஒருத்தவங்க உங்கள் வண்டி அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மார்க்ஸு இல்லாட்டி உங்கள் சப்ஜெக்ட்லாம் யூஸ் ஆகுமா? வீட்டில் ஒரு 50 பேர் கெஸ்ட்டு வராங்க, குக் பண்ண சாப்பாடு வந்து எரிஞ்சு போச்சு இல்லாட்டி ஏதாச்சும் வேஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு கிரேட்ஸ் யூஸ் ஆகுமா? ஸோ இமோஷ்னல் வேல்யூ, ஸ்பிரிச்சுவல் வேல்யூ வந்து சின்ன வயசுலேருந்து அதுவும் சேர்ந்து சைட் பை சைடாக போயிட்டே இருக்கணும். இந்த பிளே நடந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் என்னதுன்னா, நிறைய அம்மா அப்பா என்ன பார்த்துருக்கேன்னா, விளாண்டுட்டு இருக்கும் போது போய் தட்டுவாங்க, என்னையா பண்ணுற, அழகாக இருக்குது அப்படி சொல்கிறோமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு குக்கிங்கே பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. வீட்டில் அந்த குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது பண்ணிகிட்டு இருக்கும் போது நடுவில் பின்னாடி ஒருத்தவங்களும் தட்டிட்டு என்ன சமைக்கிற வா 2 பேர் சேர்ந்து சமைக்கலான்னு சொன்னால் உங்கள் இன்னர் மோட்டிவேஷன் எல்லாமே குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் எதுக்கு காண்டி குக் பண்ணுவீங்கன்னா, பக்கத்தில் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்காண்டி குக் பண்ணுவீங்க. அவருக்கு எடுத்து காட்டணும், நான் நல்லா குக் பண்ணலாம், எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் வரும்போது அது இன்டர்னல் மோட்டிவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடுது. ஸோ குழந்தை விளாண்டுட்டு இருக்கும்போது லைட்டாக நீங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோடு ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பசிலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அலோவ் த சைல்டு டு ஜஸ்ட் பி தேர். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவன் ஆர்வமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அப்போ கேள்வி கேட்கலாம், என்ன யோசிச்சு இது வரைஞ்ச, இது எங்கேருந்து இந்த ஐடியா வந்துருச்சு, உனக்கு என்ன தோணுது, இந்த ட்ராயிங் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு. நான் பொதுவாக குழந்தை வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி விட்டுருவோம். பட் குழந்தையோட கான்சென்ட்ரேஷன் என்ன, இமேஜினேஷன் என்ன, க்ரியேட்டிவிட்டி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தையோட கேட்டாலே போதும். அது வந்து மூணாவது விஷயம், அம்மா அழகாக என்ன சொன்னாங்கன்னா, children are great imitators, so give them something great to imitate. So இங்கே I would like to have one volunteer from anyone from this group. Any one volunteer? ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, someone you want to be? உங்கள் அப்பா. ஸோ உங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு என்ன பிடிக்குது? ஸோ what is it that about your father that you want to be? அப்பா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். அப்பா வந்து படிக்கலை சுத்தமாகவே. பட் அக்கா பிறந்ததுமே ஒரு 3-4 இயர்ஸில் ஹீ ஹேட் அ கான்ஃபிடென்ட் தட் ஷீ வில் பிகம் அ டாக்டர். அதே மாதிரி எங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் 2 பேருமே நல்லா படித்தோம். அக்காவும் நல்லா படித்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல். கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகம். ஹீ ஒர்க்ட் ஹார்ட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். வேற அதுக்கப்புறம் அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப எங்களை இண்டிபெண்டன்ட்டா வச்சிருந்தாரு. எங்களோட சாய்ஸ் பிரகாரம் உங்க சாய்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க கண்டிப்பா. Thank you so much ma'am. ஸோ நம்ம யாரை பற்றி ஒரு பர்சனாலிட்டியை வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இப்போ அவங்க அப்பா பற்றி சொன்னதில், அப்பா வந்து எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது சொல்லுவாங்களா, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு செஞ்சு காட்டுவாங்க. கரெக்டு தானே? நீங்கள் யார் பற்றி நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கீங்களோ, நானும் அவனை மாதிரி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு யோசிக்கிறோம்னோ, அவங்க வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே சொல்கிறாங்களா, நான் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சேன். இல்லை, அவங்க காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிடறாங்க. ஸோ when you want your children to be a great extraordinary child, it is our responsibility as a parent to start living an extraordinary life. இப்போ நான் வந்து எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ சில்லி பரோட்டா சோலாபூரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஹெல்த்தை பற்றி என் பையன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து அவன் ஒரு தடவை ஒரு கப்போர்டு வந்து ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ நான் கால் வச்சு லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு வாரம் கழித்து அவனும் ஒரு கப்போர்டை வந்து கால் வச்சு லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணுறான். அப்போ நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, கால் யூஸ் பண்ணாத, யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டு க்ளோஸ். அப்போ அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அப்பா நீங்கள் மட்டும் கால் வச்சு அன்றைக்கி க்ளோஸ் பண்ணீங்க. So that is the power as parents we have for our children. If we want our children to be fit, we have to start being fit. If we want our children to be confident, we have to start being confident. If we want our children to learn new things, we have to show that we are learning new things in our life. That is the power that we hold in our children's life. So with this, I'd like to just end saying that இன்னைக்கு இருக்கிற டைமில் the most easiest thing is நம்ம குழந்தைக்கு எல்லாமே சீக்கிரமாக வாங்கி கொடுத்துட்றோம். கிளாஸ் மிஸ் ஆகிடுச்சா, நம்ம வந்து அவங்க ஆனுவல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியலையா, இமீடியட்டாக ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். என்ன நடந்தாலும் ஒரு பொருள் தான் வாங்கி கொடுக்குறோம். பட் ரிமெம்பர், when your children will grow big, they will not remember what you bought for them. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு. ஆனால் குழந்தைக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நீங்கள் அந்த குழந்தைய வந்து எப்படி ஃபீல் பண்ண வச்சிங்க. Did you make the child feel confident? Did you make the child feel capable? Did you bring a lot of joy in your child's life? Or were you only focused about the career of your child? So with this question, I would like to end the talk and congratulate each and every parent here for the great work you guys are doing here. Thank you so much. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு Kalvi Group of Schools